ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மாறணுமே அங்க வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு காயத்ரியை கடத்திட்டு போயிட்டு என்னுடைய மச்சானுக்கு கண்டிப்பா இன்னைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியையுமே கடத்தி கொண்டு போறதுக்காக வெளியுமே கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்த சிந்துக்கு பயங்கர கோபமாகவும் அங்க இந்த மாறனுடைய கார் முன்னாடி வந்து நின்றுறாங்க. அங்க இருக்கிற ஒரு கடப்பாரையுமே எடுத்து கையில வச்சுக்கிட்டு அங்க காயத்ரி இங்க விட்டுட்டு போறீங்களா இல்ல நான் உங்களை உண்டுலன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடையுமே கார் முன்னாடி நின்றுகிட்டு அங்க மாறன் கிட்ட சொல்லவும் மாறனுமே பயங்கர கோவத்திலையுமே காரை விட்டு இறங்கி சிந்து இங்க கார் முன்னாடி நின்றுகிட்டு இருந்தேன்னா உன்னையுமே நான் கொலை பண்ண வேண்டியதா ஆயிடும். அது இல்லாம நான் ஏற்கனவே நான் ரொம்பவே கோவமா இருக்கேன். முன்னாடி ஆரம்பம் வந்து என்னுடைய மச்சானுடைய லைஃப்வே ஸ்பாயில் பண்ணிட்டான். இப்ப என்னுடைய மச்சான் வந்து ஒரு கை இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு டைம்ல நீ இந்த குறுக்க வந்து இங்க காயத்ரியை காப்பாத்துறேன் அவளை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நீ வந்தனா நான் உன்னை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்லவும் உடனே இங்க சிந்துவுமே என்னடா எங்க வீட்டுக்கு வந்து நீ இங்க காயத்ரியை கடத்திட்டு போவ அதை பார்த்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அது எந்த காலமும் நடக்காது. அதுவும் இல்லாம நீ காயத்ரியே பேசாம இந்த வீட்டிலேயே இறக்கி விட்டுட்டு போனா உனக்கு ரொம்பவே நல்லது. அப்படி இல்லாம நீ இங்க பிரச்சனை தான் பண்ணிவ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தனா நான் உன்னை உயிரோடைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்லவும் உடனே இங்க கோவத்தோட இங்க மாறணுமே அங்க இருக்கிற சிந்துவை வந்து அழிக்கிறதுக்காக போறாங்க. போன உடனே இங்க சிந்துவுமே பயங்கர கோவத்திலுமே கையில இருக்கிற அந்த கடப்பாறையை வைத்து வந்து அவங்கள வந்து அடிக்கிறதுக்காக சுத்துறாங்க. உடனே இங்க மாறணுமே அதை பார்த்துட்டு சிந்து என்னுடைய வழியில நீ குறுக்க வராத, என்னுடைய மச்சான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கெல்லாம் காரணமான அந்த ஆறுமுகத்தையும் சரி அந்த அன்னபூர்ணியுமே சரி நான் ரெண்டு பேரையுமே சும்மாவே விட மாட்டேன். அவங்க நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த எல்லைக்குனாலுமே போவேன். நீ இந்த ஒரு விஷயத்துல இருந்து விலைக்கு போனா உனக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாறன் கிட்ட சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க சிந்து கிட்ட மாறனும் சொல்லிடுறாங்க. உடனே இங்க சிந்துவுமே இங்க பாரு மாறன், நீ என்ன எப்படியாப்பட்டவன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம பைரவிய கஷ்டப்படுத்தணும் அந்த பைரவிடியோட அந்த சூரியகாந்தி பூவெல்லாம் கருக வச்சது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி கருக வச்சு இங்க பைரவியையும் ஆறுமுகத்தையுமே நீ ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்க. அதுக்கான நஷ்ட எதுவுமே நீ கொடுக்காம நீ எல்லார் முன்னாடியும் தப்பிச்சு இப்ப வரைக்குமே நீ நிம்மதியா வாழ்ந்துட்டு தான் இருக்க. எங்க ஆறுமுகம் மச்சான் வந்து உங்க மச்சானை வந்து ஏதோ அடிச்சு கைய வெட்டினது எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம உங்க மச்சான் பண்ண தப்புக்கு ஆறுமுகம் மச்சான் வந்து தண்டனை கொடுத்தாரு. மற்றபடி வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படியே சொல்ல போனாலையும் நீ பண்ண அந்த ஒரு காரியத்தினால அதுக்கும் எல்லாம் சரியா போச்சு. நீ மறுபடியும் என்ன காயத்ரியை கூட்டிட்டு போயிட்டு இங்க காயத்ரியும் கஷ்டப்படுத்தி இங்க வீட்டுல இருக்க பைரவி இங்க ஆறுமுகன் சொல்லிட்டு எல்லாருமே கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிற. அப்படி நான் நடக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தைரியமாவும் போல்டாவும் இங்க மாறன் கிட்ட பேசவும் உடனே மாறனுமே சிந்து நான் மறுபடியும் சொல்றேன், நீ என் முன்னாடி வந்து எனக்கு எதிராக நீ நின்றனா நான் உன்னை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயுமே நீ தடுக்க நினைச்சினா உன்னை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாறனுமே சொல்லிடவும் உடனே இங்க பைரவி கோவத்துல அங்க மாறனை பயங்கரமா அடிச்சுடுறாங்க. கையில இருக்கிற கடப்பாறையை வச்சு அழிக்கவும் உடனே அவங்களை அடிக்கிறத பார்த்த இங்க மாறனுடைய அடியாட்களும் அவங்களுடைய மச்சானும் எல்லாருமே வந்து இங்க சிந்துவை அடிக்க வராங்க. ஆனா பயங்கர ஆக்ரோஷ கோவத்திலையுமே சிந்து வந்து அங்க வர எல்லாருமே போட்டு வெளுத்து வாங்கிடுறாங்க. உடனே அவங்களையுமே அடி தாங்க முடியாம அங்கிருந்து கிளம்பியுமே ஓடியுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காரையுமே அங்கே விட்டுட்டு அவங்க துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்பவே பயத்தோடையுமே அங்கிருந்து கிளம்பியுமே போயிடுறாங்க. உடனே இங்க சிந்துவுமே காயத்ரி நீ எதுக்குமே பயப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எதுவுமே நடக்காது. அதுவும் இல்லாம நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாருமே கடத்தி கொண்டு போக முடியாது. நீ நினைச்ச மாதிரியே செலீனவே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நான் இங்க அன்னபூர்ணிக்கு கிட்ட நான் பேசுறேன். ஏன்னா அன்னபூர்ணியத்தை உன் மனசுல என்ன விருப்பம் இருக்கோ அது விருப்பப்படிதான் எல்லா ஒரு விஷயமும் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம செலீனை நீ உயிருக்கு உயிரா காதலிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன்னுடைய வாழ்க்கைய இங்க
எசைக்கு வந்து உன்னுடைய வாழ்க்கையை ரொம்பவே கெடுத்து வச்சுட்டான். ஆனால் இங்கே அவன் மட்டும் உன்னுடைய லைஃப்பில் வந்து இன்வால்வ் ஆகாமல் இருந்திருந்தானா கண்டிப்பாக உனக்கும் செலினுக்கும் தான் கல்யாணம் ஆயிருக்கும். இப்போ 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. இப்போ உனக்கு கல்யாணம் ஆகியும் இப்போ மாறன் வந்து உன்னையையும் அங்க அன்னபூர்ணியத்தையும் இங்க ஆறுமுகத்தையும் அசிங்கப்படுத்தணும், ஆறுமுகத்தை எதனா ஒரு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம இங்க மாறனை சும்மாவே விடக்கூடாது. இந்த விஷயத்த நான் டாக்டர் கிட்ட சொல்லி இங்க மாறனுக்கு நான் எதனா ஒரு தண்டனையா வாங்கி கொடுத்தே ஆகுவேன். அதுவும் இல்லாம யாரும் இல்லாத டைம்ல வந்து நம்ம வீட்லயே வந்து இங்க அன்னபூர்ணியத்துக்கு தெரியாம உன்னை கடத்திட்டு போறானா அவனுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கும். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது காயத்ரி, நீ முதல்ல வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயுமே கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே இங்க காயத்ரியுமே சிந்துவை பார்த்து, சிந்து ரொம்பவே நன்றி, அதுவும் இல்லாமல் நீ இல்லைனா நான் இப்போ பத்திரமா காப்பாற்றி நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். இங்கே மாறன் வந்து என்னை கடத்தி கொண்டு போய் அவனுடைய மச்சானுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருப்பான். நீ இல்லைனா என்னுடைய வாழ்க்கையே நாசமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காயத்ரியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இதை கேட்ட சிந்துவும், காயத்ரி எதுக்காக எனக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, எங்கே அநியாயம் நடந்தாலையும் அங்கே நான் நிற்பேன். அதுவும் இல்லாமல் ஏன் முன்னாடியே உன்னை எப்படி கடத்திட்டு போக நான் விட்டுருவேன். கண்டிப்பாக அதை நான் விடவே மாட்டேன். என்ன இருந்தாலையும் இங்கே அன்னபூர்ணியத்தை என் மேலே கோபமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கு கஷ்டம் வந்தாலையும் என்னால் பார்த்துக்கிட்டலாம் இருக்க முடியாது. அதை தட்டு கேட்கறதுக்கும் அதை சமாளிக்கிறதுக்கும் எனக்கு எல்லா உரிமையும் எல்லா உறுத்துமே இருக்குது. அதனால நான் கேட்பேன், என்னை யாருமே என்ன மதிக்கலனாலையும் இந்த வீட்டில் என்னை சேர்த்துக்கிறனாலையும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அக்கறையுமே எனக்கு இருக்கு. அதை மட்டும் நான் எப்போவுமே நான் மறக்கவும் மாட்டேன். அதை நான் எப்போவுமே என்னுடைய மைண்டில் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ இங்கே நீ எந்த ஒரு வரியும் பண்ணிக்கார, அதுவும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே நீ பத்திரமாயிரு. அதுவும் இல்லாமல் நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறது அந்த தனியாக இருக்கிறது இப்போ மாறனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு தெரியல. நான் இங்கே அத்தை வர வரையும் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே சொல்லிடுவாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அர்ஜென்ட்டான ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருப்பாங்க. என்னதான் அவங்க சிவா வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாலையும் அவங்க மைண்டில் வந்து ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே ஸ்னேகாவுமே சிவாவை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்துமே கூட்டியிருப்பாங்க. அந்த பஞ்சாயத்தில் ரொம்பவே பச்சையாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு சிவா வந்து பழகிருக்காரு, அதுக்கான பதிலையும் அதுக்கான அர்த்தத்தையுமே எனக்கு சொல்லணும், எனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகாவுமே அந்த பஞ்சாயத்து முன்னாடி எல்லாரும் முன்னாடியுமே சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தினால இங்கே சிவாக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா அதுவும் இல்லாமல் அந்த பஞ்சாயத்தில் வந்து சிந்து எங்கள் சிவா வந்து டாக்டர் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்றத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுமே சவால் விட்டுருக்கா. சிந்து சவால் விட்ட மாதிரி கண்டிப்பா இங்க அந்த ஸ்னேகாவுடைய சுயரூபத்தை எல்லார் முன்னாடியுமே நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிவாவுமே குழப்பத்துல அவங்க தன்னை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க நல்லபடியா அந்த 3 பரிகாரமும் முடிச்சு நல்லபடியா வீட்டுக்குமே வந்துட்டு இருக்காங்க அன்னபூர்ணியும் ஆறுமுகம் வந்து பைரவிக்காக அந்த ஒரு வேண்டுதல் பண்ணது பைரவிக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு, அதுவும் இல்லாம ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு. இவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு பரிகாரத்தை எனக்காக அவங்க கஷ்டப்பட்டு செய்யறாங்கன்னா அப்ப என் மேல அவர் எவ்வளவு பெரிய பாசம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்பதான் ரிலீஸ் பண்றாங்க. இங்க பைரவியுமே இந்த பரிகாரம் முடிச்ச கையோட இங்க ஆறுமுகத்துக்கு ரொம்பவே உடம்புமே முடியாம போயிடுது. அதுவும் இல்லாம கால் கைன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த சூட்டில் வந்து அப்படியே ரொம்பவே வெந்துட்டு இருக்கு. அங்கே பைரவியுமே அங்கே இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணுல இருந்து தண்ணியை விட்டு அழுற அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியுமே ஆறுமுகம் உனக்கு கையெல்லாம் எப்படிப்பா இருக்கு, கையெல்லாம் வலிக்குதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணி கேட்கவும் உடனே ஆறுமுகமும் அம்மா எனக்கு இங்கே பைரவி என்னை விட்டு போகிறத விட எனக்கு இது மிகப்பெரிய ஒரு வழியை தெரியலம்மா, அது இல்லாமல் என் கடைசி வரைக்கும் பைரவி என் கூட இருந்தானா நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு வேற எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு
இங்க ஆறுமுகமும் சொல்லிடுவாங்க. உடனே இதை கேட்ட அங்க அன்னபூர்ணியுமே, ஆறுமுகம், உன்னுடைய நல்ல மனசுக்கு, உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரி நடந்தே ஆகும். அதுவும் இல்லாம அந்த அம்மன் வந்து சாதாரண அம்மன் கிடையாது. நீ பண்ண வேண்டுதல் கண்டிப்பா அந்த அம்மனுக்கு தெரியும். அதுவும் இல்லாம அந்த அம்மன் வந்து நீ செஞ்ச வேண்டுதலை ஏத்துக்கிட்டு கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரியே பைரவியை வந்து உங்ககிட்ட இருந்து பிரிக்க மாட்டாரு. பைரவியும் சேர்ந்து வாழதான் போறீங்க. அதை என் கண் கூட நான் பார்க்க தான் போறேன். பட் அவங்க இங்க பைரவி வந்து கூடிய சீக்கிரம் கண்டிப்பா மனசு மாறுவா. ஏன்னா அவங்க அப்பா சொல்லியும் நான் சொல்லியுமே இங்க பைரவி கேட்கல. அதுவும் இல்லாம பைரவி என்கிட்ட வந்து என்ன சொன்னாலையும் அதை நான் மறுப்பு சொல்லவும் முடியல. ஏன்னா என்ன இருந்தாலையும் நீ அந்த மணமேடையில அவ சொல்லியுமே நீ அவ கழுத்துல தாலி கட்டினது மிகப்பெரிய ஒரு தப்பாவும் இருந்தாலையும் நான் அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு எங்க பைரவி சைடு தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஆனா பைரவியே நினைச்சு உன் மேல இருக்கிற கோவத்தை மன்னிச்சு மறந்து கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சா மட்டும்தான் உண்டு. அதுவும் இல்லாம அவ இந்த வீட்டிலே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே ஆசை தான். ஆனால் அந்த ஆசையை இங்கே பைரவி நிறைவேற்றுவாளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே சந்தேகம். அதனால இந்த ஒரு பொறுப்பை வந்து நான் அம்மன் கிட்டே ஒப்படைச்சிட்டேன். அந்த அம்மன் நல்லபடியாக என்னுடைய பையனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணாமல் உன்னுடைய வாழ்க்கையை நல்லா பூக்குற மாதிரி அது நல்லபடியாக மாற்றிவிடும். நீ எதுக்குமே கவலைப்படாத ஆரம்பமும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிடுவாங்க. உடனே அன்னபூர்ணியும் ஆறுமுகமும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. உடனே இங்கே செலியன் வந்து முன்னாடி இங்க காயத்ரியை வந்து ரொம்பவே அவருமே டபுள் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இங்க செலியனை பிரிச்சு இங்க எஸ்கி வந்து மகா வந்து ஏதோ பிராடுத்தனத்தை பண்ணி எஸ்கிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா எஸ்கியுமே இப்ப திருடுத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கி கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க காயத்ரியுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா காயத்ரி வந்து இத்தனை நாளா கல்யாணம் ஆனது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. ஆனா இது வரைக்குமே ஒரு சுண்டு வேர்ல கூட படாத அளவுக்கு எசக்கியே வச்சுட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப இங்க நான் நினைச்ச மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிக்கிட்டயுமே நான் இங்க செலினவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இங்க அன்னபூர்ணியுமே இங்க காயத்ரி யோசிச்ச மாதிரி அந்த ஒரு விஷயத்தவே நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க வீட்டுக்கு வந்த கையோட அன்னபூர்ணியுமே உள்ள போறாங்க. காயத்ரி அன்னபூர்ணியை பார்த்ததும் ரொம்பவே அழுகையா வந்து அழுது கொண்டு அங்க அன்னபூர்ணி கிட்ட போகவும், உடனே அன்னபூர்ணி பார்த்துட்டு, காயத்ரி இன்னாச்சு காயத்ரி, எதுக்காக அழுற அப்படின்னு சொல்லிட்டு அங்க பதட்டத்தோட காயத்ரி கிட்ட அன்னபூர்ணி கேட்கவும், உடனே அன்னபூர்ணியுமே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு காயத்ரி அழுதுகிட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காயத்ரியுமே, அம்மா இங்கே நீங்கள் போன அப்புறம் வீட்டில் யாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மாறன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாம்மா, என்னை கடத்தி கொண்டு போய் அங்கே அவங்களுடைய மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை கடத்தி கொண்டு போய் கார்லேயுமே ஏற்றிட்டான். ஆனால் இங்கே நல்ல வழியாக இந்த விஷயத்த பார்த்து சிந்து அண்ணி தான் என்னை காப்பாத்தினாங்க. அவங்க இல்லைன்னா இப்போ என்னை தூக்கிட்டு போய் அவன் மாறன் வந்து அவங்களுடைய மச்சானுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாம்மா, எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லவும், உடனே இங்க அன்னபூர்ணியுமே காயத்ரி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியத்தோட கேட்கவும், உடனே இங்க காயத்ரியுமே, ஆமாம்மா இங்க சிந்து அண்ணி இல்லைன்னா இங்க நான் இங்க இருந்துக்கவே மாட்டேன், அதுவும் இல்லாம என்னை கடத்தி கொண்டு போயிட்டு இருப்பாங்க, அதுவும் இல்லாம ஆறுமுகம் அண்ணனை அவங்க பழி வாங்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க மாறனுடைய மச்சான ஆறுமுகம் வந்து கையை வெட்டினான் இல்லையா, அந்த ஒரு பகையினால என்னை கடத்தி கொண்டு போய் அவங்க மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதை தட்டு கேட்க போற எங்க அண்ணனை வந்து கையவே வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே வந்து சவால் விட்டுட்டு போனாமா மாறன். எனக்கு ரொம்பவே பயமாக ஆயிடுச்சு. ஆனால் சிந்து வந்து என்ன ரொம்பவே அந்த ஒரு டைமில் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து இங்கே மாறனுடைய அடியாட்களையுமே அடித்து என்னை காப்பாற்றிட்டா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காயத்ரியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே இதை கேட்டதுமே ரொம்பவே ஒரு வருத்தத்தோட அங்கே சிந்து எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே கேட்குறாங்க. உடனே அன்னபூர்ணி கேட்டதுமே சிந்து உள்ளதான் இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்து கிட்ட போய் பேசுறதுக்காக அன்னபூர்ணியுமே போகிறாங்க. உடனே சிந்து வந்து அங்கே மாறனை அடிக்க போகிறபோது ஒரு கல் தடிக்கு அந்த கீழே இருக்கிற கட்டை விரல் நகத்தில் வந்து கொஞ்சம் அடிபட்டுட்டு இருக்கும். அது வந்து ரொம்பவே பிளட்டு வந்து லீக் ஆகிட்டு இருக்கும். அதை வந்து ட்ரெஸ்ஸிங்குமே பண்ணிட்டு இருக்காங்க சிந்துவுமே. உடனே இங்கே அன்னபூர்ணியுமே போய் சிந்து என்னாச்சு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே அத்தை
இங்கே மாறன் வந்திருந்தா அத்தை, எங்கள் காயத்ரியை கடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போயிட்டான். அதுவும் இல்லாமல் என்னால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால் நான் காயத்ரியை காப்பாற்றுறதுக்காக இங்கே மாறனை அடிக்க போனேன். அப்போ இது கொஞ்சம் அடிபட்டுருச்சு அத்தை, இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அத்தை, ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே பெருந்தன்மையாக சொல்லவும், உடனே இதை கேட்ட அன்னபூர்ணியுமே சிந்து இன்னும் இவ்வளோ அடிபட்டிருக்கு, நம்ம வா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை கூப்பிடுறாங்க. உடனே அத்தை இல்லத்த இது சரியாயிடும், நான் கொஞ்ச நாள் இப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன், அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு 2 days வந்து இதே கண்டினியூவாக ட்ரெஸ்ஸிங் பண்ணால் ஓகே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இதை கேட்டால் அன்னபூர்ணியுமே இல்லை சிந்து, உன் காலில் ரொம்பவே ரத்தம் வருது சிந்து, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஒரு இது செப்டிக் யூஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே கூப்பிடுறாங்க. உடனே அன்னபூர்ணி கூப்பிட்டுமே அங்கே சிந்துவுமே நான் எனக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டேனாலும் சும்மா இல்லை, அதுவும் இல்லாமல் என்னுடைய பொண்ணை நீ காப்பாற்றிருக்க, அதுக்கான ஒரு நன்றி விசுவாசம் நினச்சிக்கோ, அதுவும் இல்லாமல் நீ வந்து என்னுடைய மகனை இல்லை சாரி என்னுடைய உயிர்கூறாக நினச்சிக்கிட்டு இருந்த சிவாவை நீ ஏமாற்றி கல்யாணம் பண்ண, அந்த ஒரு விஷயத்தினால எனக்கு உன் மேலே பயங்கர கோவம் தான். ஆனால் என்னதான் இருந்தாலையும் எனக்கு உன் மேலே கோவம் இருந்தாலையும் ஆனால் இந்த அளவுக்கு அடிபட்டு பார்த்துக்கிட்டு இருக்க அளவுக்கு எனக்கு ஒரு கெட்ட ஒரு மனசாட்சியெல்லாம் கிடையாது, நான் கண்டிப்பாக இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அத்தை இல்லை அத்தை இது லைட்டாக தான் அடிபட்டிருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சொல்லி புரிய வச்சுட்றாங்க. சிந்து எப்படி சிந்து இங்கே மாறன் ரொம்பவே முரட்டுத்தனமானவன், அவங்ககிட்ட இருந்து எப்படி என்னுடைய பொண்ணை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே கேட்கவும், உடனே அத்தை நீங்கள் இந்த வீட்டிலேருந்து என்னை ஒதுக்கி வச்சாலையும் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள எல்லாருமே காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் அக்கறையுமே எனக்கு நல்லாவே இருக்குது, அதனால தான் நான் காப்பாற்றினேன். அதுவும் இல்லாமல் என் கண்ணு முன்னாடி ஒரு அந்நியம் நடக்கிறத பார்த்துக்கிட்டு என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது, அதனால தான் நான் அங்கே காயத்ரியை காப்பாற்ற போனேன். அதுவும் இல்லாமல் காயத்ரியை இப்படி கடத்திட்டு போகும்போது நான் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துருவேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் காயத்ரியை காப்பாற்றுறதுக்காக மாறனையும் அவங்க கூட இருந்த அடியாட்களையுமே அடித்து இந்த வீட்டை விட்டு நான் துரத்தி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட சிந்துவுமே சொல்லிடுவோம். உடனே அன்னபூர்ணியுமே சிந்து எங்க காயத்ரியை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே நன்றி சிந்து, நீ செஞ்ச எனக்கு இவ்வளோ பெரிய உதவிக்கு நான் உனக்கு எப்படி நன்றி கடன் செலுத்துன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எனக்கு எதிராக எனக்கு எவ்வளவோ நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் உன்னை எவ்வளோ வெறுத்தாலையும் உன்னை நான் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலையும் எனக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் இங்கே காயத்ரியை வந்து நீ காப்பாற்ற நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்ன ஒன்று, நீ சிவாவை இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது, எனக்கு ஒரு துரோகத்தை நம்பிக்கை துரோகத்தை நீ பண்ணியிருக்க கூடாது, உன்னுடைய பேச்சை நம்பி நான் இந்த சிவாவை வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் நீ என்னுடைய மைண்டை என்னவே ஏமாற்றி இங்கே சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ இன்னொருத்தி வேற வந்திருக்கா ஸ்னேகா, அவள் இப்படி பச்சையாக இங்கே சிவா மேலே இவ்வளோ பெரிய அம்பானமான ஒரு பொய்யையுமே சுமத்தி வச்சிருக்கா. இந்த பொய்யை நான் இப்போ எப்படி வெட்ட வெளிச்சமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ பொய் மட்டும் சொல்லாமல் இருந்தனா இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி சொல்லவும், உடனே இங்கே இது சிந்துவும் அத்தை நான் எப்படி இப்படி பொய் சொல்லி நான் இங்க சிவாவை டாக்டரை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தேன்னா கண்டிப்பா சிவாக்கு டாக்டருக்கு கல்யாணம் ஆயிருக்கும் வேற ஒரு பொண்ணு கூட, அதுவும் இல்லாம நான் இப்ப தனிமரமா இருந்திருப்பேன், சிவா கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் இல்லாம சிவாவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சிவாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவரை பிடிச்சதுனால தான் நான் இந்த அளவுக்கு நான் அவர் மேல பாசம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட பொய் சொல்லி நான் அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அத்தை வேற என்ன தப்பு அத்தை நான் பண்ணேன், அதுவும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி நான் எதனா ஒரு விஷயத்த பண்ணனா, இல்லை வேற எதனா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி எதனா ஒரு விஷயத்த பண்ணனா, பட் நான் எதுவுமே பண்ணலை அத்தை, நான் அவரை பிடிச்சிருந்துச்சு அதனால ஒரு பொய்யை சொல்லி நான் கல்யாணம் பண்ணேன், மற்றபடி என் மனசாட்சி படி யாருக்குமே நான் எந்த ஒரு கெடுதலும் பண்ணலை. ஆனால் நான் பண்ண தப்பு மிகப்பெரிய ஒரு தப்பாகவே இருந்தாலையும் ஏதோ நான் அவங்க மேலே வச்சுக்கிட்டு இருந்தா பாசத்தினால அப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன், என்னை நீங்கள் கொஞ்சம் மன்னிக்க கூடாதா? அதுவும் இல்லாமல் டாக்டர் மேலே வச்சுட்டு இருந்த அன்புனால பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பார்க்க கூடாதா? அதே நீங்களே கூட இருந்தாலையும் நீங்கள் சிவா மேலே வச்சுக்கிட்டு இருக்க
பாசம் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீங்கள் எதனா ஒரு விஷயம் சொல்லி எங்கள் டாக்டர் கேட்காம போனாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குமோ அதை விட ட்ரிபிள் மடங்கு எனக்கு டாக்டர் அன்னைக்கு கல்யாணம் நடக்கிற போது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அதனால தான் நான் இப்படி ஒரு பொய்யை சொல்லி இங்கே டாக்டரை வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அப்படி பொய் சொல்லி பண்ணிட்டு இருந்தாலையும் டாக்டர் நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், அதுவும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு போய் எல்லாருமே நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும், எல்லாருக்கூடையும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். இப்போவுமே உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இங்கே நான் டாக்டர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் யாரத்தை நினைப்பாங்க? பட் நான் அது மாதிரி ஒரு தப்பு பண்ணதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய தண்டனைனா கொடுங்க, ஆனால் என்னையும் இங்கே டாக்டரையும் மட்டும் நீங்கள் பிரிச்சுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே அன்னபூர்ணியுமே சிந்து நீ பண்ணது எனக்கு தப்பு எனக்கு ஆள் மனசுல பதிந்துருச்சு, அதுவும் இல்லாம உன்னை எப்படி டக்குன்னு வந்து மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல எந்த ஒரு விஷயமும் தோணலை. அதுவும் இல்லாமல் உன் மேலே எனக்கு கோவம் தான் வருது. ஏன்னா நீ செஞ்ச தப்புனால எங்கள் ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் கல்யாணம் ஆச்சு. இப்போ நீ செஞ்ச தப்புனால அவங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி இப்போ அவங்க 2 பேரும் பிரியிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. பைரவிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு இப்போ தான் தெரிய வருது. நீ அப்படி ஒரு பொய் சொல்லாமல் இருந்திருந்தனா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. அப்போ நீ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணது நீ எத்தனை பேருக்கு பாதிப்பு உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ பண்ண தப்பு உனக்கும் சரி எங்க இருக்கிற பைரவி ஆறுமுகம் உங்களுடைய அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இங்க எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு நீ இல்லாம அதனால தான் நான் உன்னை வந்து அப்போவே சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து யார்கிட்டையுமே எந்த ஒரு அசிங்கமும் பட்டு நிற்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் சிவா தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நீ அங்கே தப்பு பண்ணி நிற்கிற போது உன் சைடு நான் நின்று நான் உனக்காக அங்கே சிவா கிட்ட பேசி விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை நான் பண்ணி வச்சேன். ஆனால் சிவா இப்போ கூட எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வச்சிங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே சிந்துவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ சிந்துவை மறக்க சொல்லிட்டு சுவாதியை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க. இப்படி சொன்னால் எப்படி பெரியம்மா? ஏன்னா நீங்கள் சொன்னதை நான் அப்போ இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் மனசை மாற்றி மாற்றி நீங்கள் கஷ்டப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கல. என்னுடைய வாழ்க்கை துணையில் நீங்கள் எவ்வளவோ முடிவு எடுத்திருக்கீங்க. அதுக்கு எந்த ஒரு விதத்துலையுமே நான் மறுப்பு சொன்னது கிடையாது. ஆனா இப்ப நான் சிந்துவை மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு டைம்ல என் மனசை மாத்தி இங்க சுவாதிக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்னுடைய மனசை நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ண வச்சு இங்கே சிந்துவை பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இப்போ நீங்கள் சிந்துவை மறந்துடு, சிந்துவை டிவோர்ஸ் பண்ணிவிடு, அங்கே சிந்து பண்ண தப்பவே நீயும் பண்ணிடுன்னு சொல்லிட்டு சொன்னால் நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்போ நான் இங்கே என்ன தான் இந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் என்னதான் இருந்தாலையும் நீ அந்த பஞ்சாயத்தில் சொன்ன விஷயத்த கண்டிப்பாக அந்த ஸ்னேகா ஃப்ராடு பிடிச்சவ தான், அவ சொல்றதெல்லாம் ஃப்ராடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லா முன்னாடியும் நிரூபிச்சுதான் ஆகணும். அப்படி நீ நிரூபிக்கலைன்னா கண்டிப்பா சிவாவை இங்க அந்த ஸ்னேகாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாக ஆகிடும். அதுவும் இல்லாமல் ஸ்னேகா வந்து சிவாவை அடையிறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சாலையும் நம்ம நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்குமே நெஞ்செல்லாம் படன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படின்னு மாதிரியுமே அங்கே சிந்துக்கிட்ட அன்னபூர்ணி சொல்லவும் உடனே சிந்துவுமே அத்தை நீங்கள் எதுக்குமே கவலைப்பட்டுக்காதீங்க, எதுக்குமே நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க, எல்லா விஷயத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். ஸோ இங்கே ஸ்னேகா வந்து எத்தனையோ விஷயத்தில் பொய் சொல்லி அதுவும் இல்லாம எத்தனையோ விஷயத்துல கெட்டது பண்ணியிருக்கா, அது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தாலையும் அவ வெட்ட வெளிச்சத்தை அவ முகைய நான் எப்பவும் அவ நல்லவன் சொல்லிட்டு யாருக்குமே நிரூபிக்காம விடவே மாட்டேன். அவ செஞ்ச தப்ப கண்டிப்பா நிரூபிக்க தான் போறேன். அந்த ஊர் முன்னாடி அவ அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும் நிற்க தான் போற. அவ மானத்தை விட்டு இங்க சிவாவை அடையணும்னு நினைக்கிறாளா? கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. அவ இப்படியெல்லாம் சொன்னதுக்கு ஒரு நாள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட போறா. மறுபடியும் இந்த ஒரு விஷயத்தினால எப்பவுமே அவளுக்கு கல்யாணம் நடக்க போறதில்ல.
ஊர் பஞ்சாயத்து தலைவர் முன்னாடி அவ அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கவும் போறா. ஏன்னா எந்த ஒரு பொண்ணாவது இப்படி தன்மானத்தை விட்டு ஒருத்தரை அடையணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்களா? ஆனா அவ மட்டும்தான் நினைப்பா. இங்க சிவாவை அடையணும்னு சொல்லிட்டு அவ எந்த எல்லைக்குனாலும் போவான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவளை எப்படி இந்த விஷயத்துல மாட்டி விடணும், அவ செஞ்ச தப்ப எப்படி எல்லார்கிட்டையுமே நிரூபிக்கணும் அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அந்த விஷயத்த பத்தி எதுவுமே யோசிக்காதீங்க. இங்க காயத்ரி அந்த ஒரு விஷயத்தினால ரொம்பவே பயந்துட்டு இருப்பா. நீங்க காயத்ரி கிட்ட போயிட்டு நீங்க சமாதானம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்துவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்க இருக்கிற அன்னபூர்ணியும் சிந்து, நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன், இங்க காயத்ரி காப்பாத்துறதுக்கு ரொம்பவே நன்றி நான் சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாம நான் உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலுமே அதுக்கு ஈடாகாது. எப்படியோ ஒரு வழியா வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச மாறன் காயத்ரியை கண்டிப்பா கடத்தி கொண்டு போய் அங்க அவனுடைய மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியோ நீ இருந்ததுனால கண்டிப்பா இங்க காயத்ரியை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஆனா நீ இல்லைனா இங்க காயத்ரியை காப்பாற்ற முடிஞ்சிருக்காது. அங்க காயத்ரி காலத்துல இங்க அவனுடைய மச்சான் கல்யாணம் பண்ணி காயத்ரியை என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதை நினைக்கிற போதே எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க சிந்துவுமே சரிங்கத்தை நீங்க போய் அங்க காயத்ரியை நீங்க சமாதானப்படுத்துங்க, அவர் ரொம்பவே பயத்தோட இருக்கா, நீங்க அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.